ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். அண்டர்கோன் அணியரங்கன் அவதாரம் எடுப்பதற்கு 3 முக்கிய காரணங்களை 8வது ஸ்லோகத்திலே வழிகின்றார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதூனாம் சாதுக்களை பரித்ராணாய காப்பதற்காகவும் துஷ்கிருதாம் பாவச்செயல்களை செய்கின்றவர்களை விநாசாயச்ச அழிப்பதற்காகவும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்காகவும் யுகே யுகே யுகந்தோறும் சம்பவாமி அவதரிக்கிறேன். நல்லவர்களை காப்பது, தீயவர்களை அழிப்பது, தர்மத்தை நிலைநாட்டுவது என்னும் 3 காரணங்களுக்காக முகுந்தன் அவதரிக்கிறார். சாதுக்கள் யார்? அஹிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சரியம், ஒழுக்கம் முதலிய பொதுவான மனித தர்மங்களையும், யாகம், தானம், தவம், மக்களை காத்தல் முதலிய வர்ணாசிரமங்களுக்குரிய சுதர்மங்களையும் நல்ல முறையில் கடைபிடிப்பவர்கள், பிறர்க்கு நன்மை செய்யும் இயல்பு உடையவர்கள், நன்னடத்தை உடையவர்கள், பகவத் பக்தர்கள் ஆகியோர் சாதுக்கள் என்று கூறப்படுகிறார்கள். சாதுனாம் பரித்ராணாய, சாதுக்களை துஷ்டர்கள் துன்புறுத்தினால், அவர்களை கொடுமைப்படுத்தினால் அந்த கொடுமைகளிலிருந்து அவர்களை காக்கின்றார் பகவான். முதலையினால் பீடிக்கப்பட்ட கஜேந்திரனை காப்பதற்காக விரைந்து வந்த கஜேந்திரவர்தன் சாதுக்களை காப்பதற்காக ஓடோடி வருகின்றார். அவர்களை துஷ்டர்களிடமிருந்து காப்பது மட்டுமல்ல, அவருடைய முன்வினை பாவங்களையும் அகற்றுகின்றார், அவர்களுக்கு தரிசனம் அளிக்கின்றார், தம்முடைய திவ்ய லீலைகளை காட்டுகின்றார். இவை அனைத்துமே சாதுக்களின் சம்ரட்சணமாகும். துஷ்கிருதாக யார்? ஒரு தவறும் செய்யாத நன்னடத்தையுள்ள ஒழுக்க சீலர்களை, பக்தர்களை துன்புறுத்துபவர்கள், பொய், கபடம், திருட்டு, விபச்சாரம் முதலிய துர்குணங்களும் கெட்ட நடத்தையும் உடையவர்கள், அதர்ம வழியில் பொருளை சேர்ப்பவர்கள், பகவானுக்கும் வேத சாஸ்திரங்களுக்கும் விரோதமாக நடப்பவர்கள், இப்பேற்பட்ட அசுர இயல்புடையவர்கள் துஷ்கிருதாக என்று கூறப்படுகிறார்கள். அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம் ச சம்ஸ்ரிதாக மாமாத்ம பரதேகேஷு பிரத்விஷந்தோப்யசூயகாக. அகங்காரம், ஆற்றல், ஆணவம், காமம், குரோதம் ஆகியவற்றை உடையவர்களாய், தங்கள் உடலிலும் பிறர் உடலிலும் உள்ள எம்பெருமானை பகைப்பவர்களாய், நல்லவர்களை கண்டு பொறாமை கொண்டு அவர்களை நிந்திப்பவர்களாய் விளங்குகின்றவர்கள் அசுரகுணமுடையவர்கள் என்று 16வது அத்தியாயமான தைவாசுர சம்பத் விபாக யுகத்தில் விஷுத்தாத்மா விளம்பியுள்ளார். இப்பேற்பட்ட அசுர இயல்பு உடையவர்கள் துஷ்டர்கள் ஆவர். துஷ்கிருதாம் விநாசாய, தீனசரண்யன் துஷ்டர்களை அழிப்பதற்கு முன்னால் அவர்களை நல்வழியிலே நடத்துவதற்காக அவர்களுக்கு அறிவுரை எல்லாம் கூறி முயற்சி செய்கிறார். ஹஸ்தினாபுரத்திற்கு பகவான் கிருஷ்ணன் தூதுவனாக வந்தபொழுது துரியோதனனுக்கு எவ்வளவோ புத்திமதி கூறியும் துர்மதி படைத்த துரியோதனன் எதையும் கேட்கவில்லை. இறுதியில் யுத்தத்தில் அழிந்தான். இவ்வாறு பாவிகளின் பாவங்களை தீர்ப்பதற்காகவும் அவர்களின் துஷ்ட குணங்களை களைவதற்காகவும் தண்டனை அளிப்பதும், யுத்தம் செய்தோ அல்லது வேறு வழியிலோ அவளுடைய உயிரை பறிப்பதும் துஷ்கிருதாம் விநாசம் என்பதாகும். உண்மையில் நல்லவர்களை காப்பதற்காகத்தான் உலக நாயகன் அவதரித்துள்ளார். நல்லவர்களை துன்புறுத்துவதால் தான் தீயவர்களை தண்டிக்கிறார். பயிர் நன்றாக வளர வேண்டுமென்றால் அருகிலுள்ள களைகளையெல்லாம் பிடுங்கி எறிய வேண்டும். அவ்வாறே நல்லவர்களின் நல்வாழ்வுக்காக தீயவர்களை அளிக்கிறார். பகவானுக்கு யாரிடமும் துவேஷம் இல்லை, யாரும் அவருக்கு பகைவரும் இல்லை. சமோகம் சர்வபூதேஷு நமே தேஷ்யோஸ்தி ந பிரியஹா. நான் எல்லோரிடமும் சமமாக இருக்கின்றேன், எனக்கு வெறுக்க தகுந்தவனும் இல்லை, விரும்ப தகுந்தவனும் இல்லை என்று 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ யோகத்தில் ராதாரமணன் மொழிந்துள்ளார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமையில என்று வள்ளுவரும்
விமலனின் விருப்பு வெறுப்பற்ற சமத்துவத்தை விளக்கியுள்ளார். எம்பெருமானுக்கு யாரும் விரோதி இல்லை. இருப்பினும் தம்முடைய பக்தர்களை யாராவது துன்புறுத்தினால் பக்தர்களை காக்கும் கருணையுடன் அந்த சிஷ்டர்களை பரிபாலனம் பண்ணுவதற்காக துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுகின்றார். திருமால் தீயவர்களை அழிக்கின்றாரே, அவருக்கு கருணை இல்லையா என்று சிலர் கேட்கிறார்கள். தீயவர்களை தண்டனையினாலும் வதத்தினாலும் பகவான் அவருடைய பாவத்தை தான் போக்குகிறார். ஆகவே பகவான் தண்டனை அளிக்கிறார் என்பதால் பகவானுக்கு கருணை இல்லை என்று எண்ணக்கூடாது. குழந்தைக்கு கையிலோ காலிலோ கட்டி வந்தால் மருத்துவர் முதலில் மருந்து கொடுத்து பார்க்கிறார். குணமாகவில்லை என்றால் அறுவை சிகிச்சை செய்கிறார். அவ்வாறே காருண்ய சிந்துவான கார்முகில் வண்ணன் துஷ்டனுடைய துஷ்ட குணங்களை களைவதற்காக முதலில் நீதியை எடுத்து கூறுகிறார். தண்டனை கொடுப்பேன் என்றும் அச்சுறுத்துகிறார். துஷ்டன் மனம் திருந்தாவிடில் அவனை வதம் செய்கிறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய 7வது ஸ்லோகத்திலே இது தர்மம் இது அதர்மம் என்று நன்கு விளக்கப்பட்டது. கிருஷ்ணம் தர்ம சனாதனம், சனாதன தர்மமே கிருஷ்ணனுடைய வடிவிலே வந்துள்ளது. வேதத்தில் விதித்த தர்மங்களையெல்லாம் எல்லோரும் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக முதலில் தாமே அவற்றையெல்லாம் அனுஷ்டித்து காட்டுகின்றார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷுலோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவச கர்மணி. ஹே பார்த்த, உலகிலும் எனக்கு செய்ய வேண்டியது எதுவுமில்லை, இதுவரை அடையப்படாதது எதுவுமில்லை, இனி அடைய வேண்டியது எதுவுமில்லை. என்றாலும் மக்களை நல்வழியில் நடத்தி செல்வதற்காக எல்லா கர்மங்களையும் நான் செய்கிறேன் என்று 3வது அத்தியாயமான கர்மயுகத்திலே கூறியுள்ளார். வேத வித்தாகி வேணுகோபாலன் சாந்திபனி மகரிஷிடம் சென்று குருகுல வாசம் செய்து சாஸ்திரங்களை கற்றார். சர்வஜனா சர்வேஸ்வரனுக்கு குருகுல வாசம் தேவையில்லை. இருப்பினும் தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத், அந்த பரம்பொருளை அறிவதற்கு குருவை சரணடைய வேண்டும் என்ற வேத தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஜகத்குருவான கிருஷ்ணன் ஒரு குருவை நாடி சென்றார். யத்யதா ஆச்சரதி ஸ்ரேஷ்டः தத்ததேவேதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. உயர்ந்த குணமுடைய ஒழுக்க சீலர் எதை எதை செய்கிறாரோ ஏனையோரும் அதையே பின்பற்றி செய்கின்றனர். அவர் எதை சான்றாக எடுத்து காட்டுகிறாரோ மனித சமுதாயம் அனைத்தும் அதே பின்பற்றி நடக்கிறது என்று 3வது அத்தியாயமான கர்மயோகத்திலே கமலநயனன் கூறியுள்ளார். எனவே தம்முடைய அவதாரங்களில் பகவான் தாமே சாஸ்திர முறைப்படி அனைத்து தர்மங்களையும் அனுஷ்டித்து காட்டுகின்றார். மக்களுடைய உள்ளங்களிலே நன்கு பதியும் வண்ணம் தர்மோபதேசம் செய்கிறார். எல்லோருடைய உள்ளங்களிலும் வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகியவற்றிலும் சான்றோர்களிடமும் ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துகின்றார். நற்பண்புகளிலும் நல்ல நடத்தைகளிலும் நம்பிக்கையையும் பிரேமையையும் ஊட்டி வழிகாட்டுகின்றார். இவ்விதமாக பகவான் தர்மத்தை நன்கு நிலைநாட்டுகின்றார். சம்பவாமி யுகே யுகே, நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் என்கிறார். ஒவ்வொரு யுகத்திலும் அந்தந்த யுக தர்மங்கள் நடைபெறாமல் அதர்மம் அதிகம் ஏற்படும் பொழுது மீண்டும் மீண்டும் அவதரிக்கிறார். சர்வ வல்லமை படைத்த சர்வேஸ்வரன் தாம் இருக்கும் இடத்திலிருந்து கொண்டே சாதுக்களை சம்ரட்சணம் செய்யலாமே, எதற்காக அவதாரம் செய்ய வேண்டும் என்று சில அறிவிலிகள் கேட்கின்றனர். அவ்வாறே முகலாய மன்னனான அக்பர் தன்னுடைய அமைச்சரான பீர்பாலிடம் கேட்கிறார், உங்களுடைய பகவான் சர்வஜன் சர்வசக்தி சமன்விதன் என்றெல்லாம் அடிக்கடி கூறுகிறாயே, சர்வ வல்லமை படைத்த அவர் எதற்காக அவனில் அவதரிக்க வேண்டும்? தாம் இருக்கும் இடத்திலிருந்து கொண்டே நல்லவர்களை காக்க அவரால் முடியாதா என்று கேட்டார். இதற்கு எவ்வாறு விளக்கம் தந்து அரசருக்கு புரிய வைப்பது என்று பீர்பால் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது அரசன் பீர்பாலிடம், உனக்கு 3 நாட்கள் அவகாசம் தருகிறேன், என்னுடைய கேள்விக்கு விளக்கம் தர வேண்டும் என்றார். அவ்வாறே ஆகட்டும் என்று பீர்பாலும் ஒத்துக்கொண்டார். மறுநாள் மாலையில் அரசர் வழக்கப்படி தன்னுடைய உத்தியானத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அவருடைய 6 வயது குழந்தை பந்து விளையாடி கொண்டிருந்தது. பந்து அங்கிருந்த தடாகத்தில் விழுந்த பொழுது அதை பின்தொடர்ந்து சென்ற குழந்தையும் தடாகத்தில் விழுந்தது. தூரத்திலிருந்து இதை பார்த்து கொண்ட அரசர் ஓடோடி அந்த தடாகத்தில் குதித்தார். குழந்தை கிடைத்து விட்டது என்று பார்த்த பொழுது அது தன்னுடைய குழந்தை அல்ல, குழந்தை போன்ற ஒரு பொம்மை என்பதை அறிந்ததும் கோபம் கொண்டார். எங்கே என் குழந்தை?
யார் இந்த பொம்மை வைத்தது என்று உரக்க கேட்டார். அப்பொழுது ஒரு மரத்தின் பின்னாலிருந்து குழந்தையோடு அங்கு வந்த பீர்பால் அரசரை வணங்கி, மன்னா, என்னை மன்னியுங்கள், இதோ உங்கள் குழந்தை. நீங்கள் நேற்று கேட்ட கேள்விக்கு விளக்கமளிக்கத்தான் இந்த நாடகத்தை நடத்தினேன் என்றார். அரசருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. நாடகமா? என்ன நாடகம் என்று கேட்டார். ஆமரசே, இங்கு உங்கள் உத்தரவை எதிர்பார்த்து, ஏன் உங்கள் கண் அசைவினாலேயே உங்களுடைய உத்தரவை எல்லாம் நிறைவேற்றத்தக்க எத்தனை சேவகர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் உங்களுடைய குழந்தை தடாகத்தில் விழுந்தவுடனே பதற்றத்துடன் அதை காப்பாற்ற வேண்டுமென்று தாங்களே தடாகத்தில் குதித்தீர்கள் அல்லவா, குழந்தை மேலுள்ள பாசத்தினால். அதுபோலத்தான் பகவானும். பகவானுக்கு நாம் அனைவரும் குழந்தைகள் அல்லவா. பிதாகமஸ்ய ஜகதஹ மாதா தாத்தா பிதாமகா. இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் நானே தந்தையாக, தாயாக, அனைத்தையும் தாங்குகின்றவராக, தாத்தாவாக இருக்கிறேன் என்று பரந்தாமனே பகிர்ந்துள்ளார். எனவே தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அவரே அவனியில் அவதரிக்கிறார் என்று பீர்பால் கூறியதும் அக்பர் பகவானுடைய வாத்சல்யத்தை உணர்ந்து பரவசமடைந்தார். அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவதாரம் எடுக்காமலேயே அனாயாசமாக அனைத்தையும் செய்ய இயலும். ஆனாலும் மனிதர்களிடம் உள்ள பொங்கும் பரிவினாலே, கருணையாலே அவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்து ஆனந்தத்தை அனுபவிக்க செய்கிறார். பரம பிரேமையுள்ள பக்தர்கள் தம்முடைய தெய்வீகமான லீலைகளை அனுபவிக்கட்டுமே என்ற கிருபையினாலும் திவ்ய மங்கள சொரூபங்களில் வெளிப்படுகிறார். அந்த அவதாரங்களில் அவருடைய சொரூபங்களையும், திருக்கல்யாண குணங்களையும், பிரபாவங்களையும், திருநாமங்களையும், திவ்ய லீலைகளையும் கேட்டும் பாடியும் நினைத்தும் மகிழ்ந்தும் எளிதாக சம்சார கடலை கடந்து கரையேறட்டும் என்ற எண்ணத்தால் ஆறாமுதன் அவதரிக்கிறார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.